ஹே காய்ஸ், இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான மூவி தான் பார்க்க போகிறோம். ஸ்டார்டிங் சீனில் நம்ம ஹீரோயினுக்கு வெட்டிங் நடக்க போகுது. அவங்க அப்பா கூட சேர்ந்து அவள் நின்றுட்டு இருக்கா. ஆக்சுவலி நம்ம ஹீரோயினுக்கு இந்த வெட்டிங்கில் கொஞ்சம் கூட இஷ்டமே கிடையாது. அவள் சொல்கிறா, அப்பா ப்ளீஸ்ப்பா நீங்கள் என்னை இந்த மாதிரி ஃபோர்ஸ் பண்ணாதீங்க. ஆக்சுவலி இதை வந்து லிசா தானே மேரேஜ் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவளோட தங்கச்சியை சொல்கிறா. ஆக்சுவலி நம்ம ஹீரோயின் ரேன் வந்துட்டு இந்த மேரேஜ் பண்ணிக்க வேண்டியது இல்லை போல், லிசா தான் பண்ணிக்க வேண்டியது. அவங்க பார்த்தா அவங்க அப்பா, நீ வந்து பேசாமல் இல்லைனா நீ வந்து உங்கள் அம்மாவை மீட் பண்ணவே முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலி நம்ம ஹீரோயினோட அம்மா ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க போல். இவர் வந்து ஸ்டெப் மதரை வச்சுட்டு அவங்க சொல்கிறதெல்லாம் கேட்டுட்டு இருக்காரு. அங்கே லிசா வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூடலாம் சேர்ந்துட்டு, ஆக்சுவலி நான் தான் வந்து மேரேஜ் பண்ணிக்க வேண்டியது இருந்துச்சு லியோ அப்படின்னு ஒரு பிஸ்னஸ் மேனை, ஆனால் அவன் பேரலைஸ்டாக இருக்கான் ரொம்ப வருஷமாக, அதனால நான் எப்படி மேரேஜ் பண்ணிக்க முடியும்? எங்கள் அப்பா எனக்கு அந்த மாதிரி வாழ்க்கையெல்லாம் பார்த்து தருவாரா? அதனால தான் இவளை மேரேஜ் பண்ணி வைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கா. ஸோ அங்கே பார்த்தா நம்ம ஹீரோவோட சித்தி பையன் இருக்கான், அவனோட பேர் ஷென். அவன் வந்துட்டு இவளை இன்னைக்கு நைட்டு நம்ம என்ஜாய் பண்ண வேண்டியதுதான், அதுக்கப்புறம் இவ எனக்கு ஒய்ஃப் ஆக்கிடுவா, எப்படினாலும் என்னோட பிரதர் கூட சேர்ந்து இவ எப்படி இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் நம்ம ஹீரோயினை தப்பான பார்வையில் பார்க்குறான். ஸோ அங்கே பார்த்தா நம்ம ஹீரோவோட அம்மா வந்துடுறாங்க. அவங்க வந்துட்டு ரிங்கை எடுத்துகிட்டு வராங்க. ஸோ நம்ம ஹீரோயின் மட்டும் அதை போட்டுக்கிறா. அப்புறம் வீட்டில் காட்டுறாங்க. நம்ம ஹீரோயினை கூட்டிகிட்டு போயிட்டு அவங்க அம்மா வந்துட்டு, என் பையனை நீ நல்லா பார்த்துக்கோமா, அவனுக்கு எப்போனாலும் கான்ஷியஸ் வரும்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோயினும் அவங்க அம்மாவோட நிலைமையை புரிஞ்சுக்கிறா. ஆனால் நம்ம ஹீரோ எப்போனாலும் இறந்துட முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க போல். அவங்க சொல்கிறாங்க, இங்கே நிறைய வேலை பார்க்குறவங்க இருக்காங்க, நீ எதுனாலும் சொல்லு, அவங்க உனக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவகிட்ட கார்டு கொடுக்குறாங்க. அதில் பார்த்தா 100 மில்லியன் இருக்க போல், உன் செலவுக்கு வச்சுக்கோ அப்படின்னு கொடுக்குறாங்க. நம்ம ஹீரோயின் வந்து அதெல்லாம் எனக்கு வேண்டாம், நான் உங்கள் பையனை நல்லா பார்த்துப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஒரு நைட் போல் நம்ம ஹீரோயின் வந்து ஹீரோ கிட்ட பக்கத்தில் வந்துட்டு, நீ எப்போ தான் எழுந்திரிப்ப, நீ பேசி நடக்கணும்னு எனக்கும் ஆசை இருக்கும்ல அப்படின்னு பேசிட்டு அவளும் அங்கே தூங்க பார்க்கும்போது அங்கே ஷின் வந்துடுறான். நம்ம ஹீரோயின் கிட்ட, நான் வந்து உன்னை நல்லா பார்த்துப்பேன், உன்னை சாட்டிஸ்ஃபை பண்ணுவேன், நான் உன்னை என்ஜாய் பண்ண வைப்பேன், நீ என் கூட வந்துடு, இன்றைக்கி நைட் நம்ம ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோயின் வந்துட்டு, நீ என்ன அறிவில்லாமல் பேசிகிட்டு இருக்க, நீ யார் அப்படின்னு கேட்கும்போது அவன், நான் வந்துட்டு உன்னோட ஹஸ்பண்டோட தம்பி தான், அவனை விட நான் நல்லாவே உன்னை பார்த்துப்பேன், இன்னும் கொஞ்ச நாள் இந்த ஷேர்ஸ் எல்லாம் என் நேமுக்கு வந்துடும், உன் ஹஸ்பண்ட் எந்திரிக்க மாட்டான் அப்படின்னு சொல்லும்போது அவன் வந்து பிடிச்சி ஃபோர்ஸ் பண்ணிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயின் பிடிச்சி தள்ளி விட்டுட்டு அங்கே இருக்க வேஸை தூக்கி தலையில் அடிச்சிட்டு, முதல்ல இங்கேருந்து போயிடு அப்படின்னு சொன்ன உடனே அவன், பணக்காரன் ஆனக்கப்புறம் நீயே தானா என் பின்னாடி வருவ அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து போயிடுறான். இங்கே பார்த்தா நம்ம ஹீரோவுக்கு ஒரு ஃபிங்கர்லாம் ஆடுற மாதிரி இருக்குது. நெக்ஸ்ட் மார்னிங் காட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் எந்திரிச்சிட்டவனோட பாடியெல்லாம் வைப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறா. பார்த்தா அவனுக்கு ஆப்ஸ் எல்லாம் அப்படியே இருக்கு. அப்போ நம்ம ஹீரோயின் வந்துட்டு, இவன் இத்தனை வருஷமாக கிட்டத்தட்ட 3 வருஷத்துக்கு மேலே அவன் பேரலைஸ்டாக இருக்கான், ஆனால் அவன் பாடி மட்டும் எப்படி இவ்வளோ மெயின்டைன் ஆகுதுன்னு புரியல அப்படின்னு சொல்லிட்டு அவள் எல்லாத்தையும் வைப் பண்ணிட்டு இருக்கா. அவளுக்கு கொஞ்சம் ஷையாகவுமே இருக்குது. அங்கே பார்த்தா அவங்க அம்மா வந்துட்டு, நீ கீழே கொஞ்சம் வாமா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. அவன் அங்கேருந்து போனதுக்கப்புறம் நம்ம ஹீரோக்கு ஆக்சுவலி கான்ஷியஸ் வந்துருச்சு போல். அவனுக்கு நம்ம ஹீரோயினை ரொம்பவே பிடிச்சிருக்கு. ஸோ அவங்க அசிஸ்டன்ட் கிட்ட கால் பண்ணி ரேனை பற்றின எல்லா டீட்டெயில்ஸுமே எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிடுறான். அங்கே பார்த்தா நம்ம ஹீரோயினுக்கு வந்து அவன் மேரேஜ் பண்ணி வந்தால் டவுரி கிஃப்ட்லாம் கொடுப்பாங்களா, அதுக்காக ஏகப்பட்ட கிஃப்ட்டை வாங்கி வச்சுட்டு அவங்க அம்மா வந்துட்டு, நீ கொண்டு போய் இதை உங்கள் வீட்டில் கொடுத்துரு அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம ஹீரோயின் மனசுக்குள்ள, அவங்களுக்கு இவ்வளோ கிஃப்டா, அதுக்கெலாம் அவங்க ஒர்த்தே கிடையாது அப்படின்னு யோசிச்சுட்டு, இல்லை ஆன்ட்டி இதெல்லாம் வேண்டாம், நம்ம வந்து இங்கேயே வச்சுக்கலாம், அவங்களுக்கு எதுக்கு இதெல்லாம் அப்படின்னு கேட்கும்போது நம்ம ஹீரோவோட அம்மா, கண்டிப்பாக இதை நீ கொண்டு போய் கொடுக்கணும், நான் சொல்கிறத நீ கேளு அப்படின்னு சொன்ன உடனே நம்ம ஹீரோயின்மே சரி ஓகே அப்படின்னு அதெல்லாமே எடுத்துகிட்டு நடந்து போயிட்டு இருக்கா. நம்ம ஹீரோ வந்துட்டு ஜன்னல்லேருந்து பார்த்துட்டு, இவ பார்க்கவும் க்யூட்டாக இருக்கா, ஸ்மார்ட்டாகவும் இருப்பா போல் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறான். நம்ம ஹீரோயினுக்கு மேலேருந்து யாரோ பார்க்குற மாதிரி இருக்குது. அவள் பார்க்கும்போது நம்ம ஹீரோ மறைஞ்சிக்கிறான். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தா அங்கே வீட்டுக்கு போன உடனே நம்ம ஹீரோயினை பார்த்த உடனே அவங்க அப்பா வந்துட்டு, நீ எதுக்கு இப்போ இங்கே வந்திருக்க, நான் வந்து உன்னை எதுக்காக அங்கே மேரேஜ் பண்ணி கொடுத்தேன், கான்ட்ராக்டை பற்றி ஏதாச்சும் பேச சொல்லி தானே, அவங்க கம்பெனி கூட நம்ம கம்பெனியோட கான்ட்ராக்ட் போகணும் தானே அப்படின்னு சொல்லும்போது அந்த ஸ்டெப் மதர் வந்து ஹீரோயின் கையில் நிறைய கிஃப்ட் இருக்கிறத பார்த்துட்டு, எங்க நீங்கள் சும்மா இருங்க, நீ வாமா, நீ வந்து இப்போ ஏன் இங்கே வந்திருக்க அப்படின்னு சொல்லி நடிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் வந்துட்டு, என்னை மேரேஜ் பண்ணி கொடுத்தீங்கல்ல, ஸோ அதுக்கான டவுரி கிஃப்ட் தான் இது அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்த உடனே அங்கே எல்லாரும் சேர்ந்து ஆர்வமாக அதை ஓப்பன் பண்ணி பார்த்தா உள்ள ஒரு கல் தான் இருக்குது. அவங்க அப்பா, நீ என்ன எங்களை அசிங்கப்படுத்தி ஒரு கல்லை கொண்டு வந்திருக்க அப்படின்னு கேட்கும்போது நம்ம ஹீரோயின் வந்துட்டு, இல்லை இது ஆஸ்திரேலியாவிலேருந்து கொண்டு வந்த கல், அது ரொம்ப ப்ரிஷியஸ் ஆனது அப்படின்னு சொன்ன உடனே அந்த லிசா
ஆமாப்பா இது 100 மில்லியனுக்கு பெரும் போல அப்படின்னு சொல்லி அவள் எதுவுமே தெரியாமல் பேசிட்டு இருக்கா. அப்ப பார்த்தா ஆக்சுவலி நம்ம ஹீரோயின் தான் வந்து அந்த கிஃப்டெல்லாம் எடுத்து வச்சுட்டு இந்த கல்லை தூக்கி போட்டுட்டு வந்திருப்பா போல. அதுக்கப்புறம் ஒரு ரொம்பவே விலை உயர்ந்த வைனையுமே கொடுத்து விட்டுருக்காங்க. ஸோ அந்த ஜாடியை மட்டும் வச்சுட்டு அதில் இருக்க வைனை தூக்கி நம்ம ஹீரோயின் கீழே ஊற்றி விட்டுருக்கா. ஸோ நம்ம ஹீரோயின் வேணும்னே தான் அந்த மாதிரி பண்ணா போல. நம்ம ஹீரோயின் வந்து அவங்க அப்பா கிட்ட இப்போவாச்சும் நான் எங்கள் அம்மாவை மீட் பண்ணலாமா, அதுக்கு என்ன அலோவ் பண்ணுவீங்களா அப்படின்னு கேட்கும்போது அவர் இல்லை இன்னைக்கு நைட் வந்து நீ ஒருத்தர கூட ட்ரிங்க் பண்ணணும், அப்போ தான் நான் உன்னை அலோவ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோயின் நான் ஏன் அந்த மாதிரி பண்ணணும், எனக்கு தான் மேரேஜ் ஆகிடுச்சுல அப்படின்னு சொல்லி கேட்குறா. அப்போ அவங்க அப்பா வந்துட்டு நாங்கள் சொல்கிறத கேட்டேன்னா உங்கள் அம்மா ஹாஸ்பிட்டலில் ஃபீஸ் எல்லாம் கட்டுவோம், உன்னாலையும் அப்பப்போ பார்க்க முடியும், இல்லை உங்கள் அம்மாவை நான் எங்கே வச்சுருக்கேன்னு தெரியாத அளவு பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோயின் என்னால் அதை பண்ண முடியாதுன்னு சொல்கிறா. பார்த்தா லிசா பின்னாடி வந்து பேஸ்பால் பேட்டை வச்சு அடிச்சிடுறா. நம்ம ஹீரோயின் மயக்கமாகிறா. அவள் கண்ணை திறந்து பார்த்தா ஒரு பெட்டில் கிடக்கா. அங்கே மாஸ்க் போட்டு ஒரு ஆள் வந்து நம்ம ஹீரோயினை ஃபோர்ஸ் பண்ணிகிட்டே இருக்கான். ஹீரோயின் பிடிச்சி எப்படியோ தள்ளி விடுறா. பட் அவளுக்கு ட்ரக் கொடுத்துருப்பாங்க போல், அவளால் வந்து என்ன பண்ணவே முடியல. ஸோ அங்கே பார்த்தா அந்த மாஸ்க் கலன்றது அங்கே ஷின் தான் வந்திருக்கான். அவன் தான் அவங்க வீட்டில் பேசி இந்த மாதிரி பண்ண சொல்லியிருப்பான் போல். அங்கே அவன் பிடிச்சி ஃபோர்ஸ் பண்ணிட்டு இருக்கான், இன்னைக்கு ஒன்று விட மாட்டான் அப்படின்னு. இந்த பக்கம் பார்த்தா நம்ம ஹீரோ அசிஸ்டன்ட் எல்லாத்தையுமே கூப்பிட்டுட்டு வந்துடுறான். அவன் வந்துட்டு அங்கே அந்த ஷின்னை அடித்து போட்டுட்டு நம்ம ஹீரோயினையும் காப்பாற்றிடுறான். ஆக்சுவலி ஒரு ஃப்ளாஷ்பேக் காட்டுறாங்க. நம்ம ஹீரோ கிட்ட அசிஸ்டன்ட் வந்துட்டு நம்ம ஹீரோயினை பற்றி எல்லா டீட்டெயில்ஸும் கொடுத்துருப்பான் போல். நம்ம ஹீரோ வந்து அவள்லாம் பார்த்து படிச்சுட்டு அவனுக்கு ரொம்ப இன்ஸ்பயர் ஆகியிருக்கு. நம்ம ஹீரோயின் அவனுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. அதுக்கப்புறம் புரிஞ்சுக்கிறான் அவங்க வீட்டில் வந்து இவளை ஃபோர்ஸ் பண்ணி தான் மேரேஜ் பண்ண வச்சுருக்காங்க, அவன் மேரேஜ் பண்ணிக்க வேண்டிய பொண்ணு இவ கிடையாது, அப்புறம் அவங்க அம்மாவையும் இந்த மாதிரி கஷ்டப்படுத்துகிறாங்க அப்படின்னு. அப்புறம் 3 இயர்ஸ்க்கு முன்னாடி நம்ம ஹீரோவை ஆக்சிடென்ட் பண்ணதுமே இந்த ஷின் தான் போல் ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் அவன் பேருக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்துட்டு ஹீரோயினை கூப்பிட்டு வீட்டுக்கு போயிடுறான். அவளை தூங்க வைக்கலான்னு பார்த்தா அவள் ரொம்பவே ட்ரக் ஆகியிருக்காள். ஸோ நம்ம ஹீரோ பிடிச்சி கிஸ் பண்ண ஆரம்பிச்சிடறா. ஹீரோவாலும் கண்ட்ரோல் பண்ண முடியாமல் அங்கே 2 பேரும் டைமும் ஸ்பெண்ட் பண்ணிடுறாங்க. நெக்ஸ்ட் மார்னிங் காட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் வந்து எந்திரிச்சிட்டு நான் எப்படி இங்கே வந்தேன், நான் வந்து அந்த ஷின் கூடலாம் அங்கே சண்டை போட்டுட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னு யோசிக்கிறா. அப்புறம் எனக்கு கனவுல லியோ தான் வந்து என்னை காப்பாற்றின மாதிரி இருந்துச்சு, ஆனால் இப்போ பேரலைஸ்டாலாம் இருக்கான், அப்போ யார் என்னை காப்பாற்றினா அப்படின்னு யோசிச்சுட்டு அவளுக்கு வந்து ஒன்றும் புரியலை. ஸோ நம்ம ஹீரோ எந்திரிச்சிட்டான் அப்படின்றது அவளுக்கு கன்ஃபார்மாக தெரியல. அவள் ரெடியாகிட்டு கீழே போகிறா. அங்கே பார்த்தா அந்த ஷின்னோட அம்மா வந்துட்டு அவனை பிடிச்சி வச்சுருக்காங்க. அவனுக்கு கழுத்தெல்லாம் உடஞ்சி மூஞ்சில் பயங்கரமாக ப்ரூஷீஸாக வந்துருக்கு. அப்போது அந்த அம்மா வந்துட்டு நம்ம ஹீரோவோட அம்மா கிட்டே சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள் உங்கள் மருமக தான் இதுக்கு காரணம் அப்படின்னு. அப்போது ஷின் வந்துட்டு அவள் தான் வந்து வேறு ஆள் கூட சேர்ந்து டைம் ஸ்பெண்ட் பண்ண போனா, அதை நான் பார்த்த உடனே என்னை இந்த மாதிரி ஆளெல்லாம் வச்சு அடிக்க சொல்லிட்டா அப்படின்னு போய் சொல்லும்போது நம்ம ஹீரோயின் நான் அந்த மாதிரிலாம் பண்ணதே கிடையாது, அவன் போய் சொல்கிறான் அப்படின்னு சொல்கிறா. அப்போது அந்த ஷீன் அவளோட நெக்கில் பாருங்கள் சில லவ் பைட்ஸ் எல்லாம் இருக்குது. அப்போ அதுக்கு என்ன காரணம், இப்போ வந்து உங்கள் பையனும் பேரலைஸ்டாக இருக்கான், அப்போ அதெல்லாம் யார் பண்ணியிருப்பான்னு யோசிங்க அப்படின்னு சொன்ன உடனே அவங்க அம்மாவுமே அதை பார்த்துட்டு நான் உன்னை என்னமோ நினச்சேன், நீ இவ்வளோ கேவலமாக இருப்ப நினச்சி கூட பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அங்கே பார்த்தா அந்த லிசாவும் அவங்க அப்பாவும் வந்துடுறாங்க. அவங்க அப்பா ஒன்று நீ ஒழுங்காக இருக்கணும்னு சொல்லிட்டு தானே இங்கே மேரேஜ் பண்ணி கொடுத்தேன் அப்படி இப்படின்னு அவர் சீன் போடுறாரு. இந்த லிசாவுமே உனக்கு எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் இருந்தான்ல அவன் தான் இதுக்கு காரணமா அப்படின்னு வேணும்னே சொல்லிட்டு ஐயோ நான் தெரியாமல் சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்கிறேன். நான் ஹீரோயினுக்கு அந்த மாதிரி யாருமே இல்லை போல், அவளை அங்கே முட்டி போட சொல்லிட்டு இருக்காங்க. அந்த ஷின்னோட அம்மா வந்துட்டு உன்னை இன்னைக்கு நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு அவளை போட்டு பயங்கரமாக அடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஒரு வேஸ் எடுத்து அவளை தலையில் உடைக்க போகும்போது அங்கே லியோ வந்து எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறான். அங்கே அவங்க அம்மாவுக்கு ஷாக் ஆகிடுது, அவங்க பையன் எந்திரிச்சிட்டான் அப்படின்னு. அப்போது நம்ம ஹீரோ சொல்கிறான் நான் தான் வந்துட்டு நேற்று என்னோட ஒய்ஃபை வந்து இந்த மாதிரி பண்ணேன், நான் தான் அவனை காப்பாற்றினேன், இந்த ஷின் தான் வந்து அவளை வந்து ஃபோர்ஸ் பண்ணி தப்பாக நடக்க முயற்சி பண்ணா அப்படின்னு சொன்ன உடனே அவங்க அம்மாவுக்கு கோபமாகிடுது. நம்ம ஹீரோ வந்துட்டு இப்படி இருக்கிறத பார்த்துட்டு லிசா வந்து ஐயோ நம்ம ஏன் மிஸ் பண்ணோம் இவனை மேரேஜ் பண்ணாமல் அப்படின்னு, ஆக்சுவலி நான் தான் உன்னோட ஒய்ஃப் அப்படின்னு சொல்கிறா. அப்போது நம்ம ஹீரோ எனக்கு நீ தேவை கிடையாது, எனக்கும் லிசாவுக்கும் தான் மேரேஜ் ஆகியிருக்கு, அவள் தான் என்னோட ஒய்ஃப் அப்படின்னு சொல்கிறா. அங்கே நம்ம ஹீரோவோட அம்மா ஹீரோயின் கிட்ட பேச வரும்போது அவள் அழுதுகிட்டே அவள் ரூமுக்கு போயிடுறா. நம்ம ஹீரோ வந்து ஷின் கிட்ட இதுக்கப்புறம் நீ என்னோட ஒய்ஃபை வந்து இந்த மாதிரி மார்க் பண்ணுறதை நான் பார்த்தேன்னா அவ்வளோதான், நீங்களும் உங்கள் பையனை கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு வீட்டை விட்டு அனுப்பி விட்டுறான். நம்ம ஹீரோயின் வந்து தலையில் அடிபட்டதுக்கு மருந்து போட்டுட்டு இருக்கா. ஸோ அங்கே நம்ம ஹீரோ போயிட்டு அதுக்கு மருந்து போடும்போது அவள் நம்ம டிவோர்ஸ் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்கிறா. நம்ம ஹீரோ ஏன் இந்த மாதிரி
சொல்கிற அப்படின்னு கேட்கும்போது, என்னையும் ஃபோர்ஸ் பண்ணி தான் மேரேஜ் பண்ண வச்சாங்க. கண்டிப்பாக உனக்கும் என்ன பிடிக்காது. ஸோ நம்ம மேரேஜ் பண்ணுறதுல என்ன இருக்குது, நம்ம டிவோர்ஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறா. அப்போ நம்ம ஹீரோ அவளை தூக்கி அங்கே உட்கார வச்சுட்டு ஹீரோ வந்துட்டு என்னோட மைண்டில் இந்த டிவோர்ஸ்ன்ற வார்த்தைக்கே இடம் கிடையாது. நீ தான் என்னோட வைஃப், நீ தான் என் கூட லைஃப் ஃபுல்லாக இருக்க போகிற அப்படின்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் வீட்டில் காட்டுறாங்க. அந்த லிசா அவங்க அம்மா கிட்ட போயிட்டு, "நீங்கள் வந்து சொல்லுங்கம்மா அப்பா கிட்ட, நான் திரும்ப லியோவே மேரேஜ் பண்ணிக்கிறேன். அதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க" அப்படின்னு சொல்லும்போது, அவங்க அப்பா வந்துட்டு சும்மாவே அவங்க ஃபேமிலி பெரிய ஃபேமிலி. இந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தா அவங்க நம்ம கூட இருக்க கான்ட்ராக்ட்ட கேன்சல் பண்ண போறாங்கன்னு சொல்லும்போது, நம்ம லிசா வந்துட்டு, "அப்பா நான் மேரேஜ் பண்ண மட்டும் ரெடி பண்ணுங்க. நான் லியோவை கன்வின்ஸ் பண்ணி நம்மளுக்கு நிறைய கான்ட்ராக்ட்டும், ப்ராஜெக்ட்டும் தர சொல்லிடுவேன்" அப்படின்னு பேசிட்டு இருக்கா. இந்த பக்கம் காட்டுறாங்க. நம்ம ஹீரோயினை வந்து கூப்பிட்டு அந்த ஆன்ட்டி பேசிகிட்டு இருக்காங்க. "என்னை மன்னிச்சிடுமா, என்னோட பையன் வந்து இந்த மாதிரி இருந்ததுலேருந்து நான் ரொம்பவே ஹார்ட் ப்ரோக்கன் ஆகிட்டேனா, அவனை யாராச்சும் ஏமாத்துறாங்கன்னு தெரிஞ்சால் எனக்கு ரொம்ப கஷ்டமாகிடும். அதனால தான் நான் அவன் சொன்னதை நம்பிட்டேன்" அப்படின்னு சொன்ன உடனே நம்ம ஹீரோயினும், "சரி இது ஏதோ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தான் ஆன்ட்டி, நீங்கள் விட்டுருங்க" அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் எல்லாருமே சேர்ந்து ஹீரோயினோட அம்மாவை மீட் பண்ணுறதுக்காக போகிறாங்க. ஹீரோயின் போயிட்டு அவங்க அம்மா ஹக் பண்ணிட்டு பயங்கரமாக அழறா. அப்போ அவங்க அம்மா, "எனக்கு ஒன்றும் இல்லை, இப்போ நான் நல்லா தான் இருக்கேன்" அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம ஹீரோயின் வந்துட்டு, "எனக்கு மேரேஜ் ஆகிடுச்சு" அப்படின்னு சொல்லும்போது, அங்கே நம்ம ஹீரோ வந்துட்டு, "நான் கண்டிப்பாக உங்கள் பொண்ணு நல்லா பார்த்துப்பேன்" அப்படின்னு அவங்களுக்கு ஒரு நெக்லஸையுமே கிஃப்ட் பண்ணுறான். நம்ம ஹீரோயினோட அம்மா, "இல்லைப்பா இருக்கட்டும், நீயே வச்சுட்டு" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. நம்ம ஹீரோயினை ஃபோர்ஸ் பண்ணி மேரேஜ் பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்னு. நம்ம ஹீரோயின், "இல்லை என் ஹஸ்பண்டை நான் நல்லா தான் பார்த்துக்கிறேன்" அப்படின்னு சொன்ன உடனே அவங்களுக்கும் கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது. அதுக்கப்புறம் அவங்க எல்லாருமே வெளியில் வந்துடுறாங்க. ஹீரோவோட அம்மா வந்துட்டு, "நீ வீட்டுக்கு போ, நான் என்னோட மருமகளை கூப்பிட்டுட்டு ஒரு மேன்ஷன் வாங்க போகிறேன். நீங்கள் வெட்டிங் பண்ணுவீங்கல்ல, அப்போ அதை நான் கிஃப்டாக கொடுப்பேன்னு" சொல்லும்போது, நம்ம ஹீரோயின் வந்துட்டு கேட்குறா, "வெட்டிங்கா?" அப்படின்னு. அப்போது நம்ம ஹீரோ, "ஆமாம், எதுக்குமா வெட்டிங், எங்களுக்கு தான் மேரேஜ் ஆகிடுச்சுலன்னு" சொல்லும்போது, அப்போ அவங்க அம்மா வந்துட்டு, "நீ கோமாவில் இருந்தேன்னு சொல்லிட்டு நான் அந்த மாதிரி வச்சுருந்தேன். ஆனால் இப்போ தான் நீ நல்லா ஆக்கிட்டல, அப்போ நம்ம கிராண்டாக வெட்டிங் பண்ணணும் தானே, நீ சும்மா இரு" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கிட்ட, "எனக்கு வேகமாகவே கிராண்ட் சன்னோ இல்லை கிராண்ட் டாட்டரோ வேணும். கிராண்ட் டாட்டர் இருந்தால் இன்னும் நல்லா இருக்கும்" அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம ஹீரோயினுக்கு ஒரே ஷையாக இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினும் ஹீரோவோட அம்மாவும் சேர்ந்து அங்கே மேன்ஷனை பாட் பண்ணுறதுக்காக போகிறாங்க. அப்புறம் ஹீரோவோட அம்மாவும் ஹீரோயினும் சேர்ந்து அங்கே மேன்ஷன் வாங்குறதுக்காக போகிறாங்க. அங்கே பார்த்தா அந்த இடத்துல மேனேஜராக ஷின்சின்னு ஒரு பொண்ணு ஒர்க் பண்ணுறா. அது வந்து லிசாவோட ஃப்ரெண்டு தான் போல். அவள் கால் பண்ணிவிட்டு, "என்ன உங்கள் அக்கா இங்கே வந்திருக்கான்னு" சொன்ன உடனே, "அவன் நான் அங்கே வந்துடுறேன், அது வரைக்கும் அவளை அங்கே புள்ளி பண்ண" அப்படின்னு சொல்கிறா. இங்கே நம்ம ஹீரோயின் வந்துட்டு அங்கே எம்ப்ளாயி கிட்ட சேர்ந்துட்டு எந்த மேன்ஷன் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லி கேட்டுட்டு இருக்கா. அப்போ அங்கே ஷின்சி வந்துட்டு, "நீலாம் இங்கே விண்டோ ஷாப்பிங்க்கு வந்திருக்க, எதுக்கு என்னோட எம்ப்ளாயியை வேற நீ வந்து இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்குன்னு" சொல்லும்போது, நம்ம ஹீரோயின் வந்துட்டு, "இப்படி தான் நீங்கள் ட்ரீட் பண்ணுவீங்களா? நான் வந்துட்டு என்னோட எம்ப்ளாயி கிட்ட பேசிகிட்டு இருக்கேன், நான் அவங்கக்கிட்ட பேசுகிறேன்ல, நீங்கள் உங்கள் வேலையை பாருங்க" அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள எக்ஸ்பிளைன் பண்ண சொல்கிறா. அந்த எம்ப்ளாயும் எக்ஸ்பிளைன் பண்ண உடனே இதை ஷின்சி கணத்தில் அரைஞ்சிட்டு, "நான் பேசிகிட்டு இருக்கேன், எனக்கு மரியாதை கொடுக்காம நீ இவ சொல்கிறது கேட்பியா" அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறா. நம்ம ஹீரோயின் வந்துட்டு, "நீ ஏன் இந்த மாதிரி பண்ணுற" அப்படின்னு சொல்லும்போது, "நான் இங்கே மேனேஜர், நான் வந்து என் எம்ப்ளாயீஸாக என்னனாலும் பண்ணலாம்" அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவுமே அந்த எம்ப்ளாயி அடிக்க வர நம்ம ஹீரோயின் கையை பிடிச்சோடனே அவள் நம்ம ஹீரோயினை அடிச்சிடறா. அப்போ ஹீரோயின் வந்து அந்த சின்சியாக இருந்துட்டு, "நீ எப்படி பிஹேவ் பண்ணணும்னு கற்றுக்கோ" அப்படின்னு சொன்ன உடனே அங்கே ஹீரோவோட அம்மாவும் அந்த லிசாவும் வந்திருப்பாங்க போல். அவங்க உள்ளே வந்துடுறாங்க. இந்த லிசா, "எங்கேருந்து வந்துட்டு, இங்கே பார்த்தீங்களா ஆண்டி, நான் தான் சொன்னேன்ல இவளுக்கு மேனர்ஸே இருக்காது, இவ இப்படி தான் பிஹேவ் பண்ணுவா" அப்படின்னு சொன்ன உடனே அவங்க அங்கே ஒரு சவுண்ட் கொடுக்குறாங்க. ஸோ 2 பேருமே ஸ்டாப் பண்ணிடுறாங்க. அங்கே நம்ம ஹீரோயின் கிட்ட என்ன பிரச்சனைன்னு சொல்லும்போது அவள் எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணுறா. அப்போது லிசா வந்துட்டு, "இல்லை ஆண்டி, இவ பொய் சொல்கிறா, இவ எல்லார்கிட்டையும் சண்டை போட்டுட்டு அவள் பெரிய ஆளுன்னு காட்டிக்க தான் பார்ப்பான்னு" சொன்ன உடனே அவங்க, "நீ வாயை மூடு, என்னோட மருமகளை பற்றி எனக்கு தெரியும், நீ சொல்ல வேண்டிய அவசியம் ஒன்றும் கிடையாது" அப்படின்னு சொல்லிடுறாங்க. நம்ம ஹீரோயினுக்கு வந்து புரிஞ்சு போயிடுது, இந்த ஷின்சையும் இந்த லிசாவும் வந்து ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு. பிகாஸ் இவ கூட சண்டை எடுத்தோடனே லிசா எப்படி இங்கே வந்தா அப்படின்னு. அங்கே பார்த்தா நம்ம ஹீரோ வந்துடுறான். அங்கே அந்த மேன்ஷன் விற்கிறாங்கல்ல, அந்த ஓனரையும் வர சொல்லிடுறான். அங்கே அவங்க வந்துட்டு, "ஏன் இந்த மாதிரி பிஹேவ் பண்ண" அப்படின்னு ஷின்சி கிட்ட இருந்து, "நீ வந்து இங்கே கொஞ்ச நாளைக்கு வேலைக்கு வர முடியாது" அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ஷின்சி வந்துட்டு, "ஐயோ ப்ளீஸ் என்னை மன்னிச்சிடுங்க" அப்படின்னு சொல்லி அவள் பேசிகிட்டு இருக்கா. ஆனால் அங்கே வந்துட்டு நம்ம ஹீரோயின், "இவளுக்கு இதை மட்டும் பண்ணக்கூடாது, இவளோட மேனேஜர் பொசிஷனும் போகணும்" அப்படின்னு சொன்ன உடனே அவள் மேனேஜர் பொசிஷனை அந்த எம்ப்ளாயிக்கு கொடுத்துட்றாங்க. இவளை மொத்தமாகவும் ஃபயர் பண்ணி விட்டுடுறாங்க. அப்புறம் நம்ம ஹீரோ வந்துட்டு, "உனக்கு
உனக்கு இங்கே எந்த மேன்ஷன் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு கேட்கும்போது நம்ம ஹீரோயின் ஒரு மேன்ஷன்னு சொல்கிறா. அதுக்கப்புறம் அது ரொம்ப விலை அதிகமாக இருக்குது, இப்போதைக்கு இது வேண்டாம் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ அதவே வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிடுறான். அப்போது அங்கே சைன் போட போகும்போது நம்ம ஹீரோயின் அவங்க அம்மா கிட்ட சொல்கிறா, இது ரொம்பவே காஸ்ட்லியாக இருக்கு ஆண்டி, இது நம்மளுக்கு தேவையா அப்படின்னு கேட்கும்போது ஹீரோட அம்மா என்னோட டாட்டர் இன்லாக்கு எது பிடிக்குதோ அதை நான் கண்டிப்பாக வாங்கி தருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்புறம் நெக்ஸ்ட் டே காட்டுறாங்க, நம்ம ஹீரோவோட கம்பெனியில் ஹீரோயின் ஒர்க் பண்ண போகிறா போல். ஸோ உள்ளே ஏறினோடனே ஹீரோயின் சொல்கிறா, அங்கே யாருக்குமே தெரிய வேண்டாம், நான் தான் வந்து என்னோட ஒய்ஃப்னு, அப்புறம் எனக்கு ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் கிடைக்கும், ஸோ நான் வந்து தெரியாமல் இருக்கிறதே நல்லது தான் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ வந்துட்டு அப்போ எனக்கு நீ ஒரு கிஸ் கொடுக்கணும், இல்லைனா நான் அதை பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்கிறான். ஸோ ஹீரோயினுக்கு வர வழி தெரியல, ஸோ அவளுமே சீக்ஸில் கிஸ் கொடுக்குறா. ஸோ கம்பெனிக்கு வந்தோடனே நம்ம ஹீரோயின் இறங்கி உள்ளே போயிடுறா. அங்கே ஒர்க் பண்ணுற மேனேஜர் நம்ம ஹீரோயின் எல்லாருக்கிட்டையும் இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கும்போது அங்கே எல்லாருமே நம்ம ஹீரோயின் ஒரு லோ கிளாஸ் அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க. அவள் ட்ரெஸ் எல்லாமே கொஞ்சம் காசு கம்மியானது போல். ஸோ அதை பார்த்துட்டு இவள் இந்த மாதிரி ட்ரெஸ் போட்டுருக்கா, இவளுக்கெல்லாம் எப்படி இந்த கம்பெனியில் வேலை கிடச்சிச்சின்னு தெரியல, பார்க்கவே ரொம்ப லோ கிளாஸாக இருக்கா அப்படி இப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க. அங்கே பார்த்தா மியான்னு ஒருத்தி இருக்கா, அவள் நம்ம ஹீரோயின் கூட ஸ்கூல் ஃப்ரெண்டு போல். ஆனால் அவள் வந்து அங்கே ரொம்ப தப்பு பண்ணியிருந்துருக்கா, ஒரு பையன் கூட சேர்ந்துட்டு காலேஜ் லைஃப்லேயும் கூட. ஸோ அவளுக்கு நிறைய பிளாக் மார்க் இருந்திருக்கு. ஸோ அதை பற்றிலாம் இவள் யார்கிட்டயாச்சும் சொல்லிடுவாளோ அப்படின்னு அவள் நம்ம ஹீரோயின் கிட்டே நிறைய ஃபைல்ஸை கொடுத்துட்டு இதெல்லாம் நீ இன்னைக்கு ஃபினிஷ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறா. அப்போ நம்ம ஹீரோயின் உனக்கு என்ன தெரியலையா அப்படின்னு கேட்கும்போது அவள் நீ யாருன்னே எனக்கு தெரியல, போய் வேலையை மட்டும் பாரு அப்படின்னு சொல்லி அசிங்கப்படுத்திடுறா. நம்ம ஹீரோயின் நடந்து போயிட்டுருக்கும் போது இந்த மியா செய்கை காட்டினோடனே அங்கே ஒரு பொண்ணை காலை உடையில விட்டோன்னே ஹீரோயின் கீழே விழுந்துடுறா. அவள் ஏன் நீங்கள் இந்த மாதிரி பண்ணீங்க அப்படின்னு சொல்லும்போது அங்கே இருக்க எல்லாருமே நீ வந்தோடனே சிம்பத்தி க்ரியேட் பண்ணுறியா, அதெல்லாம் இங்கே வேலைக்கு ஆகாது, போய் அவன் வேலையை பார்க்க ஆரம்பி அப்படின்னு சொல்லிட்டு அசிங்கப்படுத்திடுறாங்க. இங்கே நம்ம ஹீரோ வந்துட்டு அவனோட அசிஸ்டன்ட் கிட்ட சொல்லி மேனேஜர்கிட்ட சொல்ல என்னோட ஒய்ஃப் வந்து ஒர்க்குக்கு வந்திருக்கான்னு, ஸோ அவளை நல்லா பார்த்துக்கணும்னு நேமெல்லாம் சொல்ல வேண்டாம் அப்படின்னு சொன்ன உடனே அவனும் போயிட்டு அங்கே சொல்லிடுறான். அந்த மேனேஜர் வந்து எதுக்கோ கேக் வெட்டி சாப்பிட்டுட்டு இருக்காங்க, அங்கே யாருக்கோ பர்த்டே அப்படின்னு. அந்த அசிஸ்டன்ட் சொன்ன உடனே அங்கே எல்லாருமே மியா தான் அப்போ சிஇஓவோட ஒய்ஃப் போல், பிகாஸ் அவங்க தான் ஹை கிளாஸாக ட்ரெஸ் பண்ணுறாங்க, அவங்க நல்லா ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ எல்லாருமே போயிட்டாங்க மியா கிட்ட, நீங்கள் என்கிட்ட இதை போய் மறைச்சிட்டிங்க பார்த்தீங்களா அப்படின்னு கேட்கும்போது அவளுக்கே புரியல என்னத்தை நான் மறைச்சேன் அப்படின்னு யோசிக்கிறா. அப்புறம் நீங்கள் தானே சிஓவோட ஒய்ஃப் அப்படின்னு சொன்ன உடனே நான் ஒன்றும் இல்லை, சரி ஓகே நம்ம இப்படியே மெயின்டைன் பண்ணுவோம் அப்படின்னு, சரி ஓகே இதை பற்றி யார்கிட்டையும் சொல்லாதீங்க, நான் தான் வந்து சிஓவோட ஒய்ஃப்னு தெரிஞ்சால் அப்புறம் எனக்கு ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் கிடைக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு அவளும் அதை அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கா. அப்போது அங்கே நம்ம ஹீரோயின் கரெக்டாக வந்துடுறா. அவள் வந்துட்டு எல்லாருக்காக காஃபி வாங்கிட்டு வந்திருப்பா போல். இந்த மியா தான் வாங்கிட்டு வர சொல்லியிருக்கா. அங்கே போய் கொடுத்தோடனே நம்ம ஹீரோயின் இதுக்கான பணம்லாம் கொடு அப்படின்னு கேட்கும்போது மியா வந்துட்டு நீ என்கிட்டயே பணம் கேட்பியா அப்படின்னு சொன்ன உடனே நம்ம ஹீரோயின் வந்துட்டு நான் எதுக்கு உங்கள் எல்லாத்துக்கும் ஃப்ரீயாக வாங்கி தரணும், ஒழுங்காக என்கிட்ட பணத்தை கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லும்போது அங்கே எல்லாருமே மியா கிட்ட நீ தான் ரொம்ப பணக்காரி, சிஓவோட ஒய்ஃபில் நீ கூட நாங்கள் அப்புறமும் உங்ககிட்ட கொடுக்குறோன்னு சொல்கிறாங்க. பார்த்தா மியா கிட்ட ஒரு பைசா இல்லை போல், அவள் பேங்க் அக்கௌண்ட்டும் ஜீரோவில் இருக்குது, ஆனால் அவள் பந்தா மட்டும் பண்ணிகிட்டு இருக்கா போல். ஸோ அதே கம்பெனியில் தான் அவங்க அம்மா வந்து ஸ்வீப்பிங் வேலை பார்த்துட்டு இருக்காங்க, ஆனால் யாருக்குமே அது தெரியாது போல். இவள் போயிட்டு அவங்க அம்மா கிட்டே இருக்க பணத்தை எல்லாத்தையும் வாங்கிட்டு அவங்க அம்மா கிட்ட நீ ஒழுங்காக நிறைய பணம் சம்பாரி எனக்கு தேவைப்படும் அப்படின்னு சொல்லி ரொம்ப பேசிகிட்டு இருக்கா. அங்கே நம்ம ஹீரோயின் வந்து அவள் ஒரு மெயின் கிட்ட நீ இப்படி தான் பிஹேவ் பண்ணுவியா, அவங்களோட பணத்தெல்லாம் எதுக்கு நீ வாங்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்கும்போது அவள் நீ யார்கிட்டையும் சொல்லாது இது என்னோட அம்மா தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பணத்தை எல்லாத்தையும் நம்ம ஹீரோயின் கிட்ட கொடுத்துட்டு அங்கே இருந்து போயிடுறா. நம்ம ஹீரோயின் வந்துட்டு ரொம்ப கஷ்டப்படுறா. ஏன்னா மியா வந்துட்டு அவங்க அம்மா சின்ன பிள்ளையில அவளை ரொம்ப நல்லா பார்த்துப்பாங்க போல், ஆனால் இப்போ அவள் வந்து மதிக்க கூட மாட்டேங்கிறா அவங்க அம்மாவை. ஸோ இங்கே பார்த்தா அந்த மியா வந்துட்டு நம்ம ஹீரோயினை பழி வாங்கணும் அப்படின்னு அங்கே மேனேஜர்கிட்ட சொல்லி இன்றைக்கி நைட் அவளை அந்த ஆள் கூட மீட்டிங்க்கு போக சொல்லு அப்படின்னு சொன்ன உடனே அவனும் சரின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கிட்ட இன்றைக்கி நைட் நீங்கள் மீட்டிங் போகணுன்னு சொன்ன உடனே அவள் நம்ம ஹீரோக்கு மெசேஜ் பண்ணிடுறா, வாய்ஸ் மெசேஜும் பண்ணிடுறா. நம்ம ஹீரோ வந்து அசிஸ்டன்ட் கிட்ட கால் பண்ணிவிட்டு அது யார் கூட மீட்டிங்னு கேட்டோன்னே அசிஸ்டன்ட் சொல்லிடுறான் அவன் ரொம்ப மோசமான ஆளாச்சே, அவன் கூட எதுக்கு உங்கள் ஒய்ஃபை போய் அனுப்பி விட்டீங்க அப்படின்னு கேட்ட உடனே நம்ம ஹீரோவுமே வேகமாக கிளம்பிட்டு இருக்கான். எங்கே பார்த்தா அந்த மேனேஜர்
மேனேஜர் வந்துட்டு அந்த ஈத்த கம்பெனியோட மேனேஜர் கூட நீ பேசிட்டு இரு, இந்த ப்ராஜெக்ட்டை முடிக்காமல் நீ வராத அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறான். அவன் இதுதான் சரியான டைம்னு சொல்லிட்டு ஹீரோயினை பிடிச்சி ஃபோர்ஸ் பண்ணிட்டு இருக்கான். அவன் அங்கே இருக்க பியா பாட்டிலை தூக்கி தலையில் அடிச்ச உடனே அவன் நீ இப்படி தான் பிஹேவ் பண்ணுவியா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை பிடிச்சி ரொம்பவே ஃபோர்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறான். ஆனால் அங்கே நம்ம ஹீரோ வந்துட்டு அவனை அடித்து போட்டுட்டு ஹீரோயினையும் காப்பாற்றிடுறான். ஸோ காரில் போயிட்டு இருக்கும்போது அவன் கையில் ரொம்ப அடிபட்டிருக்கு. அப்போது ஹீரோயின் க்ளோஸாக வந்துட்டு உனக்கு ரொம்பவே வலிக்குதா அப்படின்னு கேட்கும்போது அவன் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறான். ஸோ நெக்ஸ்ட் மார்னிங் காட்டுறாங்க. நம்ம ஹீரோ நீ வந்து எல்லாருக்கிட்டையும் ரிவீல் பண்ணிடலாம், நீ வந்து என்னோட ஒய்ஃப் தானே அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோயின் அது வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு கார்லேருந்து இறங்கி வரா. அப்போது இந்த மியா பார்த்துட்டு இவள் வேறு யாருக்கிட்டையும் சேர்ந்து வரா, இவளுக்கு யாருக்கிட்டையோ லிங்க் இருக்குது அப்படின்னு அதை ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கிறா. அப்புறம் பார்த்தா அங்கே ஆஃபீஸில் ஒரு நெக்லஸ் போட்டு வந்திருக்கா. ஆக்சுவலி அது வந்து ஃபேக்கானது போல், ஆனால் அது வந்து அவங்க ஹஸ்பண்ட் தான் கிஃப்ட் பண்ணது 10 மில்லியன் அப்படின்னு எல்லாருக்கிட்டையும் போய் சொல்லி பந்தா பண்ணிட்டு இருக்கா. ஸோ நம்ம ஹீரோயினை வந்து அந்த மேனேஜர் கூப்பிட்ட உடனே அவளுமே அவனை மீட் பண்ணுறதுக்கு போயிடுறா. அவளோட பர்ஸ் எல்லாம் இங்கே இருந்தோடனே அவளோட செயினை எல்லாத்தையும் கழட்டி நம்ம ஹீரோயின் கூட வேணும்னே போட்டு வச்சுட்டு அவள் நடிக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணிட்டா போல். நம்ம ஹீரோயின் அங்கே அந்த மேனேஜர் கிட்டே போன உடனே அவளோட ரெக்கார்டிங் ஆன் பண்ணி வச்சுக்கிறா. அவன் வந்துட்டு ஏன்னா நேற்று நீ நல்லா என்ஜாய் பண்ணியா, அந்த ப்ராஜெக்டை முடிச்சியா அப்படின்னு ஹீரோயினா இன்னப்ராப்ரேட்டாக தொடுறான். ஹீரோயின் வந்துட்டு அவன் கையை பிடிச்சி திருகிட்டு நீ பண்ண வேலையெல்லாம் தெரியாதுன்னு நினைக்கிறியா, கண்டிப்பாக உன் வேலை இன்னும் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு அவள் வெளியில் வந்துடுறா. நம்ம ஹீரோயின் அங்கே வந்த உடனே இந்த மியா வந்துட்டு இவளை வந்து நான் கொஞ்சம் ஏழைன்னு நினச்சேன், ஆனால் இவள் எப்படி வாழுவா, அதனால தான் இவள் தப்பாலாம் போயிட்டுருக்கா அப்படின்னு அந்த ஃபோட்டோவை காமிச்சிட்டு இவள் நேற்று வேறு அந்த கான்ட்ராக்ட் போட்டவ கூட வேற இருந்திருக்கா அப்படி இப்படின்னு பேசின உடனே ஹீரோயினுக்கு ரொம்ப டென்ஷன் ஆகிடுது. உடனே அந்த மியா வந்துட்டு ஐயோ நான் கழுத்தில் போட்டு இந்த செயினை காணோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே தேடுற மாதிரி ஆக்ஷன் போடுறா. அங்கே எல்லாருமே இந்த ரேனோட பர்ஸில் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதை ஓப்பன் பண்ண அதுக்குள்ளே தான் இருக்குது. நம்ம ஹீரோயினுக்கு அது எப்படி வந்துச்சுன்னு தெரியல. அவள் சொல்கிறா வேணும்னா என்ன நீங்கள் மாட்ட வைக்கணும் தான் இந்த மாதிரி பண்ணுறீங்க, எனக்கு ஒன்றும் அவளோட ஜுவல்ஸ் மேலே ஆசையே கிடையாது அப்படின்னு சொல்லும்போது அங்கே அந்த மேனேஜர் அப்புறம் எல்லாருமே இவளை போலீஸ் ஸ்டேஷனில் பிடிச்சி கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ரேன் வந்துட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனால் இது போலியானது எல்லாருக்கும் தெரிஞ்சு போயிடும் அப்படின்னு இல்லை இல்லை அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், நீ என்கிட்ட முட்டி போட்டு சாரி கேளு அதுவே போதும் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோயின் நான் எதுக்கு பண்ணணும், நான் வந்து அந்த மாதிரி பண்ணவே கிடையாது, வேணும்னா சிசிடிவி போடுங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ உங்கள் மேனேஜருக்கு அப்புறம் எல்லாருமே சேர்ந்துட்டு இந்த கம்பெனியோட சிஓவோட ஒய்ஃப் கிட்டே இந்த மாதிரி பேசுவியா அப்படின்ன உடனே நம்ம ஹீரோயின் டென்ஷன் ஆகிட்டு யார் ஒய்ஃப், நான் தான் சிஓவோட ஒய்ஃப் அப்படின்னு சொன்ன உடனே அங்கே எல்லாருமே சிரிக்கிறாங்க. பொய் சொன்னாலும் கொஞ்சம் பொருந்துற மாதிரி சொல்லணும், நீலாம் சிஓவோட ஒய்ஃப் அப்படின்னு சொன்ன உடனே நம்ம ஹீரோயின் வந்துட்டு சரி ஓகே மியா நீ வந்து உன் ஹஸ்பண்ட்க்கு கால் பண்ணு, அவர் உடனே இங்கே வந்துட்டாருன்னா பார்த்துக்கலாம், இல்லைனா என்னன்னு பார்க்கலாம், நான் வந்து நீ என்ன சொன்னாலும் செய்கிறேன் அப்படின்னு சொன்ன உடனே மியா வந்துட்டு அவர் என்ன உன்ன மாதிரி வெட்டியாக இருப்பான்னு நினச்சிட்டு இருக்கியா, இவ்வளோ பெரிய கம்பெனிக்கு சிஓனா அவர் வந்து எவ்வளோ பிஸியாக இருப்பார், என்னாலாம் கால் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறா. நம்ம ஹீரோயின் வந்துட்டு யாராக இருந்தாலும் ஒய்ஃப் கால் பண்ண அட்டன் பண்ணுவாங்க, நீ பண்ணு அப்படின்னு சொன்ன உடனே அவளுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. எல்லாருமே நீங்கள் பண்ணுங்க பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மியா ஏதோ ஒரு நம்பரை போட்டு கால் பண்ணுறா. நம்ம ஹீரோயின் வாங்கிட்டு பாருங்கள் நம்பர் கூட அவள் சேவ் பண்ணி வைக்கல, அப்போது எப்படி அவள் ஹஸ்பண்டுன்னு சொல்கிறது நீங்கள் நம்புறீங்க அப்படின்ன உடனே அங்கே மேனேஜர் வந்துட்டு மியா நீ பொய் சொன்னியா அப்படின்னு கேட்ட உடனே அவள் கணத்தில் அரைஞ்சிட்டு என்னது நான் பொய் சொன்னேன்னா, தேவையில்லாமல் நீ பேசாத அப்படின்னு சொல்கிறா. அங்கே நம்ம ஹீரோ வந்தோடனே எல்லாருமே பாஸ் இங்கே பாருங்கள் உங்கள் ஒய்ஃபை வந்து இந்த லேண்ட் வந்து புள்ளி பண்ணிகிட்ருக்கா அப்படின்னு சொன்ன உடனே நம்ம ஹீரோ வந்துட்டு நம்ம ஹீரோயின் கிட்ட நீ நல்லா இருக்கியா அப்படின்னு கேட்டோன்னே எல்லாருக்குமே ஷாக் ஆகுது. நம்ம ஹீரோயின் வந்துட்டு பார்த்தீங்க இதுதான் என்னோடய ஹஸ்பண்ட் அப்படின்னு சொன்ன உடனே இந்த மியாவுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. எல்லாருமே மியா என்ன இவ்வளோ கேவலமாக போய் சொல்லிட்டு இருக்கா அப்படின்னு சொன்ன உடனே நம்ம ஹீரோ வந்துட்டு நீ இவ்வளோ புள்ளி பண்ணியிருக்க என்னோடய ஒய்ஃபை, இதே மாதிரி தானே நீ ஏதாச்சும் ஒரு பொண்ணு வந்தாலும் புள்ளி பண்ணுவ அப்படின்னு அவளை ஃபயர் பண்ணி விட்டுறா. அங்கே எல்லா எம்ப்ளாயீஸும் நம்ம ஹீரோயின் கிட்டே நல்லா பேசி பழகிறதுக்காக வரும்போது நம்ம ஹீரோ எல்லாத்தையும் திட்டி உங்கள் வேலையை பாருங்கள் அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்டுறான். இங்கே காட்டுறாங்க நைட் போல் அந்த மியா வந்து பாரில் உட்காந்து குடிச்சிட்டு இருக்கா. பிகாஸ் அவளுக்கு இருந்த ஒரு வேலையும் போயிடுச்சுல. அங்கே அந்த லிசா வர அவள் வந்துட்டு உன்னோட பழியெல்லாம் நீ தீர்த்துக்கலாம், அந்த ரேனோட அம்மா ஹாஸ்பிட்டலில் தான் இருக்காங்க, அவங்கள கிட்னாப் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி பிளான் கொடுக்குறா. ஸோ இங்கே பார்த்தா அவள் போயிட்டு நம்ம ஹீரோயினோட அம்மாவையும் கிட்னாப் பண்ணிடுறா. அப்புறம் அவங்கள கொண்டு போய் ஒரு பிளேஸ்லேயும் வச்சிடுறா. எங்கே நம்ம ஹீரோயினுக்கு வந்து ஹாஸ்பிட்டல்லேருந்து கால் வருது உங்கள் அம்மாவை காணோம் அப்படின்னு. இந்த பக்கம் அந்த மியா வந்துட்டு அவள் வந்து கிளம்பிட்டு இருக்கா. ஸோ உள்ள பேக்குள்ளே கத்தி எடுத்து வைக்கிறா. அதை பார்த்த உடனே
அவங்க அம்மாவுக்கு ஏதோ தப்பாக தோணுது, நம்ம ஏதோ பொண்ணு பண்ண போகிறா அப்படின்னு சொல்லிட்டு. அங்கே நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் ஹாஸ்பிட்டலில் போய் கேட்டால் அவங்களுக்கு தெரியலை அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்போ இந்த மியா நம்ம ஹீரோயினுக்கு கால் பண்ணிட்டு உங்கள் அம்மாவை காப்பாற்றணுன்னா இந்த பிளேஸ்க்கு வா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே கூட்டிகிட்டு போயிடுறா. ஸோ அங்கே பார்த்தா அவங்க அம்மா கத்தி வச்சுட்டு அவன் மிரட்டிட்டு இருக்கா. உன்னால தான் என் வாழ்க்கையே போச்சு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. நம்ம ஹீரோ வந்துட்டு உனக்கு எவ்வளோ பணம் வேணுமோ தந்துடுறேன், ப்ளீஸ் நீ உங்களோட அம்மா மட்டும் விட்டுரு அப்படின்னு சொல்லும்போது அவள் அதை எப்படி நான் விடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு கழுத்தில் கத்தியெல்லாம் வச்சுட்டு இருக்கா. மியாவோட அம்மா வந்துடுறாங்க. நீ ஏமா இந்த மாதிரி பண்ணுற, இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது, ரொம்ப தப்பு அப்படின்னு சொல்லும்போது அவள் நீலாம் ஒன்றும் எனக்கு சொல்ல தேவை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அங்கே பார்த்தா இவ பேசிகிட்டு இருக்கும் போது ஹீரோட அம்மாவோட தள்ளி விட்டுட்டு அவங்க இங்கிட்டு ஓடி வந்துடுறாங்க. ஸோ அந்த மியா வந்துட்டு உங்கள் அம்மா தப்பிச்சா நான் ஒன்று விட்டுருவேனா அப்படின்னு அவளை குத்துறதுக்காக போகும்போது அங்கே ஊடையில் மியாவோட அம்மா போயிடுறாங்க. ஸோ அவங்களோட நெஞ்சில் அந்த கத்தி குத்து பட்டுறது. ஸோ அவள் பயங்கரமாக அலறா. ஏன்னா அது இருந்தாலும் அவங்க அம்மாவாச்சு. ஸோ சின்ன வயசுலேருந்து அவங்க பார்த்துக்கிட்டதை யோசிக்கிறா. நம்ம ஹீரோ அவங்கள கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணோன்னே மியா நான் என் கோவத்தினால இந்த மாதிரி பண்ணிட்டேன், பட் என்ன இந்த மாதிரி தூண்டி விட்டது லிசா தான் அப்படின்னு சொன்ன உடனே ஹீரோயினுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது, அவள் ஏன் இப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் நம்ம ஹீரோயின் டேரெக்டாக அந்த வீட்டுக்கே போயிடுறா. அவங்க ஸ்டெப் மதரையும் அப்புறம் அந்த லிசாவையும் அடிக்கிறதுக்கு போகும்போது அவங்க உடனே கத்தி ஆக்ஷன் போடுறாங்க. நம்ம ஹீரோயின் அவங்க 2 பேரும் முடியை பிடிச்சி இழுத்து பயங்கரமாக அடிக்கிறா. அப்போது அவங்க அப்பா வந்துடுறாரு. அவர் ஹீரோயின் அரைஞ்சிடுறாரு. அப்போது ஹீரோயின் நீங்கள் எங்கள் அம்மாவை சீட் பண்ணி இப்போது ஸ்டெப் மதர் கொண்டு வந்திருக்கீங்க, நீங்கள் வச்சுருக்க ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே எங்களோடது, ஆனால் இப்போ நீங்கள் என்னவே அடிக்கிறீங்க, எங்கள் அம்மாவை அவங்க கொலை பண்ண ட்ரை பண்ணாங்கன்னு சொல்லிட்டு அவள் பேசிகிட்டு இருக்கும் போது அவங்க அப்பாவுக்கு கொஞ்சம் கூட ஃபீல் ஆகலை. அங்கே பார்த்தா நம்ம ஹீரோ அவன் ஹீரோயினை காப்பாற்றிட்டு அங்கே அவங்களுக்குலாம் பனிஷ்மெண்ட் கொடுக்க சொல்லிடுறான் பாடி கார்ட்ஸ் கிட்ட. ஸோ நடந்து போகும்போது நம்ம ஹீரோயினோட ஹீல்ஸ் ஸ்லிப் ஆகி அவளுக்கு கால் சுளுக்கிறது. ஸோ வீட்டுக்கு போயிட்டு அவனுக்கு மருந்து போட்டு விட்டுட்டு நீ எதுக்கும் ஃபீல் பண்ணாத, இதுக்கப்புறம் எந்த ப்ராப்ளமுமே இல்லை அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோயின் எந்திரிக்கலான்னு பார்க்குறா. பட் அவள் விழுந்து நம்ம ஹீரோ மேலே விழுந்துறா. அவள் திரும்ப எந்திரிக்கலான்னு ட்ரை பண்ணும்போது நம்ம ஹீரோவே அவளை பிடிச்சி இழுத்து அங்கே கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறான். அப்புறம் இந்த பக்கம் காட்டுறாங்க அந்த லிசா, அதுக்கப்புறம் ஷின் இருக்காங்களே, அவங்க 2 பேரும் சேர்ந்து நம்ம ஹீரோயினை தப்பாக போர்ட்ரேட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. அப்புறம் நெக்ஸ்ட் டே காட்டுறாங்க. அங்கே ஆஃபீஸில் ஒரு பொண்ணு உட்காந்துருக்கா. அவளோட பேர் லில்லி. அவள் எந்திரிச்சு நம்ம ஹீரோ பார்த்தோன்னே ரொம்ப ஹாப்பி ஆகிறா. அவளை பார்த்தோன்னே ஹீரோவோட ஃபேஸே மாறுது. நான் உங்ககிட்ட தனியாக பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டும் போயிடுறா. நம்ம ஹீரோயின் அவங்க என்ன பேசுகிறாங்கன்னு ஒட்டு கேட்க ட்ரை பண்ணுறா. அப்போ அசிஸ்டன்ட் மேம் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் உள்ளவே போய் கேட்கலாம்ல அப்படின்னு கேட்கும்போது நம்ம ஹீரோயின் லில்லிக்கும் என் ஹஸ்பண்ட்க்கும் என்ன சம்மந்தம், அவங்களுக்குள்ள என்ன ரிலேஷன்ஷிப் அப்படின்னு கேட்கும்போது அவன் எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்கிறான். அப்போது ஹீரோயின் ஒழுங்கா நீ சொல்லலன்னு வச்சுக்கோவேன், நான் உன்னோட சேலரியை குறைச்சிடுவேன் அப்படின்னு சொன்ன உடனே அவன் பயந்துட்டு அவங்க பாஸோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டுன்னு சொன்னோன்னே ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி ஆகிருது. ஸோ அங்கே பார்த்தா உள்ள நம்ம ஹீரோ எனக்கு உன் மேலே இன்ட்ரெஸ்ட் கிடையாது அப்படின்னு சொல்கிறான். அப்போது லில்லி என்னோட பேரண்ட்ஸ் தான் என்னை ஃபோர்ஸ் பண்ணி அப்ராட்க்கு அனுப்பிட்டாங்க, இப்போ நான் உன் மேலே இருக்க லவ்வை புரிஞ்சுக்கிட்டு திரும்ப வந்திருக்கேன், ப்ளீஸ் என்னை அக்செப்ட் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்கிறா. அப்போது நம்ம ஹீரோ எனக்கு உன் மேலே இஷ்டம் கிடையாது அப்படின்னு சொல்லும்போது அவள் ஹக் பண்ணிட்டு அவனை ஃபோர்ஸ் பண்ணுறா. ஸோ அங்கே பார்த்தா நம்ம ஹீரோ காஃபி கொண்டு வந்துட்டான் போல். ஸோ அவளுக்கு இதை பார்க்கும்போது ரொம்பவே டென்ஷன் ஆகிட்டு இருக்கு. நம்ம ஹீரோ லில்லி அங்கேருந்து போக சொல்லிடுறான். அங்கே ஹீரோயின் ரொம்ப கோவமாக இருக்கிறத பார்த்துட்டு அவளை அங்கே உட்கார வச்சுட்டு அவளுக்கு கிரேப்ஸ் ஊட்டி விடும்போது அவள் கேட்குற உங்களுக்குள்ள என்ன ரிலேஷன்ஷிப், அவள் உன்னோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டா அப்படின்னு. நம்ம ஹீரோ இல்லை நாங்கள் ஒன்றா தான் படித்தோம், அப்போ எனக்கு அவளை பிடிக்கும், நான் அவளை அப்ரோச் பண்ணும்போது நான் ரொம்ப ஏழைன்னு சொல்லிட்டு அவள் என்னை அக்செப்ட் பண்ணல, அதுக்கப்புறம் நான் ரொம்ப ரிச் அப்படின்னு தெரிஞ்சோடனே அவன் என்னை ஓகே சொல்லிட்டா. அப்புறம் கார் ஆக்சிடெண்ட்டில் நான் கோமாக்கு போயிட்டேனா, ஸோ அவள் என்னை விட்டுட்டு போயிட்டா. இப்போ நான் திரும்ப நடக்கிறேன்னு தெரிஞ்சோடனே வந்திருக்கா, வேற ஒன்றும் இல்லை, எனக்கு அவளை சுத்தமாக பிடிக்கல, அவள் பேர் கூட எனக்கு கேட்க பிடிக்கல அப்படின்னு சொன்ன உடனே நம்ம ஹீரோயின் இப்படி தான் என்னன்னாலும் என்கிட்ட சொல்லிடணும், இல்லைனா நான் என்ன பண்ணுவேன்னு தெரியும்ல அப்படின்னு சொல்லி மிரட்டுறா. நம்ம ஹீரோவுமே அதுக்கு ஓகே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அப்புறம் நைட் போல் காட்டுறாங்க. பார்க் இந்த லில்லி போகிறா. பார்த்தா அங்கே லிசாவும் ஷின்னும் உட்காந்துட்டு இருக்காங்க. ஆக்சுவலி நம்ம ஹீரோயினை பழி வாங்குறதுக்கு லில்லி அப்ராட்லேருந்து வர வச்சது இவங்க 2 பேர் தான் போல். ஸோ அவங்க எல்லாருமே சேர்ந்து ஒரு பிளான் போட்டுட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் டே பார்த்தா ஒரு பிஸ்னஸ் பார்ட்டி மாதிரி நடக்குது. அங்கே ஹீரோயின் வந்திருக்க ஹீரோ கூட சேர்ந்து ஹீரோ பேசுறதுக்காக போனோன்னு ஹீரோயின் அங்கவே நிற்கும் போது அங்கே லில்லி வந்துடுறா. அங்கே பார்த்தா அந்த ஷின் அதுக்கப்புறம் அந்த லிசா எல்லாருமே வந்திருப்பாங்க போல். நம்ம ஹீரோயினுக்கு அந்த ஷின் நான் இப்போது சிஸ்டர் இன் லாவாக உங்களுக்கு ஒரு ஒயினை ஆஃபர் பண்ணுறேன், நீங்கள் குடிங்க, நான் திருந்துட்டேன் அப்படின்னு கொடுக்கும்போது நம்ம ஹீரோயினும் அதை
யோசிக்காமல் அதை குடிச்சிடுறா. அப்போது இந்த லிசா வந்துட்டு நம்ம ஹீரோயினை லைட்டாக தட்டி விட்டோன்னே அவள் ட்ரெஸ் ஃபுல்லாக அந்த வைன் கொட்டிடுது. அவள் சரிவா நம்ம ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறா. அங்கே ரூம்குள்ளே போகும்போது நம்ம ஹீரோயின் வந்துட்டு அங்கே பேஸ்பால் பேட் இருக்கு, அதை தலையில் அடிச்சிடுறா. அப்போது அவள் வந்துட்டு என்னவே நீங்கள் ஏமாத்தலான்னு ட்ரை பண்ணீங்களா அப்படின்னு அவள் யோசிக்கிறா. பார்த்தா அவளுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்க போல் இவங்க ஏதோ பண்ண ட்ரை பண்ணுறாங்க அப்படின்னு. அதனால வந்து வைனை குடிக்கவே இல்லை. அங்கே பார்த்தா அந்த ஷின் வந்துடுறான், அவனையும் அவள் அடித்து போட்டுறா அங்கவே. அதுக்கப்புறம் அங்கே லில்லி வந்தோடனே அவளையுமே அடித்து போட்டுறா. அதுக்கப்புறம் இந்த பிளானை வந்துட்டு லிசா அவங்க அப்பாக்கிட்டேயும் சொல்லியிருப்பா போல். ஸோ ஹீரோயினை தப்பாக போர்ட்ரேட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் அங்கே கூட்டிகிட்டு போயிடுறாரு எல்லாத்தையுமே. அங்கே பார்த்தா எல்லாருமே அங்கே ஹீரோயின் தான் இருப்பா அப்படின்னு சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. அவர் அந்த பேட்டை வச்சு ஹீரோயினை அடிக்க போகிறாரு. அங்கே பார்த்தா ஹீரோயின் வந்து நல்லா அடிங்க அப்படின்னு சொல்கிறா. அங்கே பார்த்தா உள்ளே வந்துட்டு லிசா, லில்லி, அதுக்கப்புறம் ஷின்னா இருக்காங்க. அவங்க 3 பேருக்குமே அசிங்கமாக போயிடுது. ஸோ புரிஞ்சுக்கிது இவங்க ஹீரோயினை வந்து போர்ட்ரேட் பண்ண ட்ரை பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா இந்த லிசா வந்துட்டு இவெல்லாம் சும்மா விடவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவள் வந்து அவங்க அம்மாவை கொலை பண்ணுறதுக்கு அங்கே போயிடுறா. ஆனால் ஹீரோயினும் அங்கே கரெக்டாக வந்துடுறாங்க. அவங்க அந்த லிசாவை தடுத்துடுறாங்க. அவளை போலீஸ்லையும் பிடிச்சி கொடுத்துட்டு அங்கே அவங்க அம்மாவையும் காப்பாற்றிடுறாங்க. ஸோ அப்படியே ஒரு நிறைய மந்த்ஸ் லேட்டர் காட்டுறாங்க. இப்போ ஹீரோயினோட அம்மாவும் நல்லா ஆகிட்டாங்க. ஸோ ஹீரோயினோட அம்மா, ஹீரோவோட அம்மா, ஹீரோயின் எல்லாருமே சேர்ந்து சாப்பிட்டுட்டு இருக்கும்போது ஹீரோயினுக்கு வாமிட்டிங் சென்சேஷனாக இருக்குது. அவளால் ஒரு வாய் கூட எடுத்து வைக்க முடியல. அப்போது ஹீரோயினோட அம்மா அவளோட மென்ஸ்ட்ரல் சைக்கிளை பற்றி கேட்குறாங்க. நம்ம ஹீரோயினுமே அது வந்து 1 மந்த் ஆகிடுச்சு ஆனால் இன்னும் வரல அப்படின்னு சொன்ன உடனே நம்ம ஹீரோயின் வந்துட்டு ஒரு ஸ்ட்ரைக் ஆகுது. ஒரு வேளை நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேனோ அப்படின்னு கேட்குறா. ஸோ அப்போது அவங்க டெஸ்ட்டும் எடுக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா போல். ஸோ எல்லாருமே ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. இதோட ஹாப்பி எண்டிங்காக இந்த மூவி முடிஞ்சிருது. கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் கைஸ்.